இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த உடல் பருமன் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. அதனால அத பற்றிய நியூஸஸோ, அத எப்படி வந்து அந்த உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்ற கருத்துக்களும் நெறையா வந்து சோஷியல் மீடியால பதிவிடப்படுது. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அத ஃபாலோ பண்ணி டயட்டிங் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோக்கள்ல சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாமே ஒரு டயட்டா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு மெடிகேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொல்லப்படுற கருத்துக்கள். உடல் எடை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நார்மலா நம்மளோட பிஎம்ஐ வச்சு தான் நம்ம எடை எவ்வளோ அதிகமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத கணிப்பாங்க. இப்போ உங்களுடைய உடல் பிஎம்ஐ வந்து 23க்குள்ள இருந்ததுன்னா, நீங்க நார்மலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 23லேருந்து 27க்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க உங்க உடல் எடையை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய பிஎம்ஐ 27க்கும் அதிகமா இருந்துச்சுன்னா, அப்போ வந்து நீங்க ரொம்ப அதிகமா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கைடன்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த நேரத்தில தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வீடியோஸ் அந்த மாதிரிலாம் பார்த்து, அதில என்ன சொல்றாங்களோ, அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முக்கால்வாசி இந்த மாதிரி வீடியோக்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வகையான உணவு பழக்கத்த ஃபாலோ பண்ணி, அதில வந்து வெயிட் குறைஞ்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ தான் வந்து அவங்க வந்து வீடியோவா பதிவிடுறாங்க. அந்த வீடியோவ நம்ம பார்த்துட்டு, நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது, நமக்கு பலவிதமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஃபாஸ்டிங் 2 நாளைக்கு வந்து தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் 2 3 நாள் வரைக்கும் அது தண்ணி மட்டும் குடிச்சு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு உடம்புல வந்து சத்து குறைபாடு ஏற்பட்டு இறந்தவங்க கூட நம்ம வந்து முன்னாடி பார்த்துருக்குறோம். அதே மாதிரி வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடலாம், வெறும் ஜூஸ் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. இப்போது நம்ம உடம்புக்கு வந்து பழங்கள், காய்கறிகள் ஆரோக்கியமானது தான். அதில் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது தான். அதே சமயத்தில் நம்மளுக்கு விட்டமின், மினரல்ஸ் இல்லாமல் புரதச்சத்து, கலோரிகள், சத்தான கொழுப்பு இது எல்லாமே வந்து தேவைப்படுது. அதனால நம்ம வந்து சரிவிகித உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பேலன்ஸ் டயட்டு, அது மூலமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடை அதிகமாக இருக்கிறோம், நம்ம உடல் எடை குறைக்கணும் போது நம்ம வந்து முதல்ல மருத்துவரை அணுகணும். மருத்துவர் வந்து உங்கள் உடல் தகுதியை வந்து சரி பார்ப்பாங்க. உங்கள் உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து உணவியல் நிபுணர் மூலமாக நீங்கள் வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உணவு முறையை சரி பண்ணும்போது உங்களுக்கு உடல் எடையானது சரியான முறையில், ஆரோக்கியமான முறையில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெறும் புரோட்டீன் மட்டும்தான் சாப்பிடணும், வெறும் பழங்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு உங்களோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நம்மளோட கிட்னியோ இல்லை லிவரோ வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. ஏன்னா நம்ம புரதத்துலேருந்து சாப்பிட்ற எல்லா வேஸ்ட்டு பொருட்களும் வந்து நம்மளோட கிட்னி தான் வெளியேற்றுது. அதே நேரத்தில் உங்களுடைய கிட்னிக்கோ, உங்களுடைய நுரையீரலுக்கோ, ஈரலுக்கோ, இதயத்துக்கோ சரியான அளவுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கலன்னா அதோட செயல்பாடும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் ஒரு சரியான மருத்துவர் மற்றும் உணவியல் நிபுணரோட ஆலோசனையில் மட்டும்தான் நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணும்.